இப்போ பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கிறிஸ்பி கார்ன் நிப்லெட்ஸ். இந்த அமெரிக்கன் கார்னில் வந்து நம்ம கிறிஸ்பாக ஒரு இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துட்டு வருவோம். அமெரிக்கன் கார்ன் 200 கிராம், சோள மாவு 20 கிராம், மைதா மாவு 10 கிராம், பொடியாக நறுக்கிய பூண்டு 10 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 100 கிராம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 10 கிராம், நறுக்கிய வெங்காயத்தாள் 50 கிராம், சர்க்கரை 1 டீஸ்பூன், வினிகர் அரை டீஸ்பூன், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா ஃபைன்லி சாப் கார்லிக் சொல்லியிருந்தேன், கார்லிக். அது கூடவே ஜிஞ்சர், இஞ்சியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கி வந்தவுடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது நம்ம இதுக்கு காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளாக் பெப்பர் பவுடர் இதையும் இதோடு சேர்ந்து வதக்கிக்கணும். அடுத்தது வினிகர், இது சர்க்கரை, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா சாப் பண்ணி, வெங்காயத்தாள்னு சொல்லுவோம், அது நல்லா சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். இது நல்லா ட்ரை மசாலாவாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பொரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அமெரிக்கன் கார்ன், இப்போது கிறிஸ்பி கார்ன் நிப்லெட்ஸ் இந்த மசாலாவில் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி பரிமாறுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த கார்னில் இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கார்னிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனையே சாப் பண்ணி நல்லா அழகாக இது மேலே அலங்கரிக்கலாம்.